சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் சிங்கிள் டூல் டைமை மானிட்டர் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி மேக்ரோவில் இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த சிங்கிள் டூல் டைம் மானிட்டர் வந்து நம்ம டர்னிங் சென்டருக்கு அதிகம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. நம்ம ஏன்னா ஒவ்வொரு பீஸ் கவுண்ட்டுக்கு தான் வந்து நம்ம டூல் லைட் மானிட்டர் பண்ணுறோம். விஎன்சியில் பார்த்திங்கன்னா அந்த எண்டு மில் வந்து தேயறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைமிங்காக கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஜாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஓடும், இன்னொரு ஜாப்பில் 2 நிமிஷம் மட்டும் ஓடும். அதனால் எண்டு மில்லோட லைஃப்பை நம்ம வந்து கவர் பண்ணுறதுக்கு சிங்கிள் டூல் டைமர் மானிட்டர் பண்ணுறதுக்கான மேக்ரோ ப்ரோக்ராம் பார்க்கலாம். சரி வாங்க ஃபஸ்ட் ப்ரோக்ராம் போயிடலாம். எப்பவும் போல் ப்ரோக்ராம் நம்பரை எழுதிட்டு N1 சீக்வன்ஸு G0 G90 G80 G40 ஓகேங்களா. அடுத்து G91 G0 G28 Z0 ஓகேங்களா. அடுத்து நம்ம இந்த மெயினாக சிஸ்டம் வேரியபிள் ஒன்று எடுத்துக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா ஹேஷ் 3001. இந்த 3001 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்லி செகண்ட் டைமர் வேரியபிள். மில்லிசெகண்ட் டைம் வேரியபிள். ஓகே, இப்போ நம்ம மெஷினில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆஷ் 3001 கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது மெஷின் வந்து எப்போ ஆன் பண்ணியிருக்கோமோ, அதாவது இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு ஆன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 6 மணிலேருந்து இப்போ 10 மணிக்கு இந்த சிஸ்டம் வேரியபிளை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வரைக்கும் உள்ள டைமை வந்து நம்மளுக்கு வந்து மில்லி செகண்டில் காமிக்கும். அடுத்து பார்க்கலாம் வாங்க. அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த ஆஷ் 3001 ஃபஸ்ட்லேயே நம்ம 0 பண்ணிக்கிறோம் ப்ரோக்ராமில். ஆஷ் 3001 ஈக்குவல் 0. ஏன்னா டைமை ரீசெட் பண்ணிக்கிறோம் ஸ்டார்டிங்லேயே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பர்மனெண்ட் வேரியபிள் எடுத்துக்கலாம். ஹேஷ் 535 எடுத்துக்கிறேன். ஈக்குவல் இப்போ வந்து இந்த ஹேஷ் 3001ல் அந்த வேரியபிளை நம்ம காப்பி பண்ணுறோம். அதாவது 3001ல் இருக்க மில்லி செகண்ட் வேல்யூவை நம்ம ஹேஷ் 535க்கு காப்பி பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆன் டைமு. ஓகேங்களா. டைம் ஆன் பண்ணிட்டு M06 T1 12 mm எண்டு மில்லு. அதுக்கு அடுத்து லைனில் உங்களோட ப்ரோக்ராம் லைன் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இதில் இந்த நம்ம ஹோம் பொசிஷன் கொண்டு போவோம் இல்லைங்களா, G91 G0 G28 Z0 M05 ஸ்பிண்டில் ஆஃப் பண்ணும்போது அதுக்கு அடுத்த லைனில் நம்ம வந்து டைம் இந்த இடத்துல ஆன் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ரேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹோமுக்கு போகும்போது நம்ம திரும்ப வந்து டைமை ஆஃப் பண்ணோம். அதுக்கு ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஹேஷ் 536 equal
சேம் அதே மில்லி செகண்ட் வேரியபிள் எடுத்துக்கிறோம். இது வந்து ஆஃப் டைமு. இப்போ டைம் ஆஃப் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இந்த டைம்லேருந்து இந்த டைமை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம இன்னொரு வேரியபிள் எடுத்துக்கலாம். as 537 ஈக்குவல் அப்படின்ட்டு கொடுத்துட்டு ரெண்டு ஓப்பன் ப்ராக்கெட் ரெண்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த as 536 மைனஸ் as 535 இந்த ஒரு ப்ராக்கெட்டை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம் வேரியபிளுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மில்லி செகண்டில் தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து மினிட்ஸில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து டிவைடட் 60,000 கொடுக்கணும். 60,000 கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட்டை ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ண இல்லைங்களா, அதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். 60,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மில்லி செகண்டை செகண்டாக மாற்றுறதுக்கு மில்லி செகண்ட் டு செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 1000ஆல் டிவைடட் பண்ணோம். அதே செகண்ட்ஸில் இருந்து மினிட்ஸுக்கு மாற்றும் போது அது வந்து நம்ம 60ஆல் டிவைடட் பண்ணோம். நான் அதனால் என்ன பண்ணிட்டேன், 1000 × 60 வந்து 60,000 போட்டுக்கிட்டேன். நம்மளுக்கு டைரெக்டாக வந்து மில்லி செகண்ட்லேருந்து மினிட்ஸுக்கு கொண்டு வந்துக்கிறேன் இந்த வேல்யூ. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ இருக்கும், அது வந்து நம்ம அடுத்தடுத்து ஸ்டோர் பண்ணணும் இல்லைங்களா, அது ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போகணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு எவ்வளோ டைம் மொத்தமாக கால்குலேட் ஆகுது அப்படின்றது தெரியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், as 535ன்னு இன்னொரு வேரியபிள் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த வேரியபிளில் தான் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிட்டே வரணும். அது பார்த்திங்கன்னா as 535 ப்ளஸ் as 537. ஃபஸ்ட்டு இந்த வேரியபிள் பார்த்திங்கன்னா 0வாக இருக்கும். இங்கே இருக்க வேல்யூ வந்து இந்த 538ல் நம்மளுக்கு ஆட் ஆகும். அதுக்கு அடுத்தடுத்து மறுபடியும் சைக்கிள் ரன் ஆகும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த 537ல் இருக்கிற வேல்யூ வந்து இந்த வேல்யூவோட ப்ளஸ் ஆகிக்கும், கவுண்ட் ஆகிட்டே வரும். இப்போ இது வந்து நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு 3 ஹவர் நம்மளுக்கு எண்டு பில் வந்து ஓடும் அப்படின்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எண்டு பில் வேர் ஆயிடுச்சுனாலும் நம்ம அந்த டைமை இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் மாற்றிக்கலாம். இங்கே இஃப் ஸ்டேட்மெண்ட்டு இஃப் கண்டிஷன் கொடுத்து இந்த as 538 இருக்கு இல்லைங்களா, greater than or equal 3 ஹவர் அப்படின்னா நம்ம 60 மினிட்ஸு 3 × 60 180 மினிட்ஸு. அந்த 180 மினிட்ஸை நம்ம இங்கே கொடுத்துக்கிறோம். அடுத்து go to 100 அப்படின்ட்டு கொடுக்குறோம். அடுத்து இந்த n1 சீக்வன்ஸ் முடிஞ்சதும் நம்ம m01ன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து ப்ரோக்ராம் எல்லாம் நீங்கள் எத்தனை சீக்வன்ஸு அதெல்லாம் அடிச்சுட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணால் இந்த m30 கொடுக்குறோம் இல்லைங்களா, m30க்கு அடுத்து இந்த go to 100 n100 அப்படின்ட்டு கொடுக்குறோம். இந்த பக்கம் வந்துடலாம். இந்த m30க்கு கீழே நம்ம வந்து n100 கொடுக்கணும். இந்த go to 100ங்கிறது n100ன்னு இங்கே வந்துடணும்.
இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ இந்த வேரியபிள்லாம் நம்ம வேல்யூ இருந்துகிட்டே இருக்கும், அதை வந்து 0 பண்ணிக்கலாம். as 535 equal 0, as 536 equal 0. இதுக்கு ஒரு அலாரம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் நம்ம. அதாவது இந்த as 538ல் 180 ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அலாரம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். as 3000 equal 1 அப்படின்ட்டு கொடுத்து end mill change அப்படின்ட்டு போட்டுக்கலாம். ஓகே, எங்கள் கம்பெனியில் வந்து விஎம்சி மிஷின் இல்லை, சப்ஸ்கிரைபர் கேட்டாருன்னு நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். நீங்கள் விஎம்சியில் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வேரியபிள் as 3001 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் ஆஃப் ஆகும்போது 0 ஆகிக்கும். அந்த நம்ம மெஷினை ஆன் பண்ணும்போது ஆன் பண்ணதுலேருந்து அதோட டைம் கணக்கில் எடுத்துக்கும், அதுவும் மில்லி செகண்டில் தான் எடுத்துக்கும். இப்போது இந்த as 535ல் ஈக்குவல் 3001 அப்படின்ட்டு கொடுக்கும்போது இந்த as 535ல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 8 டிஜிட் அப்படி வரும். 4 5 6 8 2 1 அப்படின்ட்டு. இது வந்து நம்ம செகண்ட்ஸில், அதாவது ஆன் ஆனதுலேருந்து 10 செகண்ட் 20 செகண்ட் அப்படின்னா ஒரு 4 டிஜிட் 5 டிஜிட் தான் வரும். இதே ஒரு 5 நிமிஷம் அப்படின்னா 6 டிஜிட்டில் நம்பர் காமிக்கும். இதே 1 hour ஆயிடுச்சுன்னா 8 டிஜிட் காமிக்கும். அந்த மாதிரி டிஜிட் வந்து 8 டிஜிட்டுக்குள்ளே மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த as 3001 மிஷின் ஆன் ஆனதுலேருந்து எப்போ நீங்கள் இந்த வேரியபிளை யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து இந்த வேல்யூ வந்து மில்லி செகண்டில் இங்கே இன்புட் ஆகும். அதே மாதிரி நம்ம இந்த as 535ல் ஒரு வேல்யூ இருக்கும் ஆன் பண்ணும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்புறம் இந்த ஆப்ரேஷன்லாம் கம்ப்ளீட் ஆனதும் இந்த 3001 வரும்போது மறுபடியும் இங்கே ஒரு வேல்யூ அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கும். 8 7 6 4 2 1 3 3 அப்படின்ட்டு இருந்ததுன்னா இப்போ இந்த வேல்யூவில் இருந்து தான் இந்த 536ல் இருந்து -535 கழிக்கும் போது ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை நம்ம வந்து 60,000ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மினிட்ஸு, எவ்வளோ மினிட்ஸ் அப்படின்ட்டு காமிக்கும். இந்த as 537ல் வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போது 2 நிமிஷம் ஓடி இருக்கு அப்படின்னா 2 புள்ளி அந்த செகண்ட்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணும்போது 2 4 6 அப்படின்ட்டு வரும். இப்போ அந்த as 538ல் ஃபஸ்ட்டு இதே வேல்யூ காப்பி ஆகும். இதே வேல்யூ சேம் வேல்யூ வரும். அப்புறம் ப்ளஸ் ஆகிட்டே போகும். மறுபடியும் இதே டைம் எடுத்துக்குது அப்படின்ட்டா மறுபடியும் இந்த வேல்யூவில் அப்படியே ப்ளஸ் ஆகிக்கிட்டே வரும். ஓகே, ப்ரோக்ராமை விஎம்சி மிஷினில் போட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.